Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இன்றைக்கி இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். இது வந்து செட்டிநாடு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வறுத்து அரைச்சி தான் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இப்போ வறுக்கிறதுக்குள்ள பொருட்களெல்லாம் நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆனோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நீங்கள் வந்து பச்சை மிளகு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட வந்து பொடியாக தான் இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் நான் ஒரு 7 வத்தல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள். அடுத்து வந்து நீங்கள் மல்லி விதை இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து மல்லி பொடியாக தான் இருக்குது, அதனால ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்ருங்க. அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஆறுனவுடனே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மீன் குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி. நம்ம சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த தக்காளி வந்து வேகட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி தெளிக்காமல் இருந்தோன்னா கருகிரும், அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் வந்து வெந்துடுச்சு. இப்போ இதை ஆறினோடனே இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி மண்சட்டியில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெய் விட்டு வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் வந்து அதிகமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நல்லெண்ணெயில் தான் மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோன்னா நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இது வந்து செட்டிநாடு குழம்புனாலே வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. இப்போ என்னென்னு தெரியல, இங்கே கருவேப்பிலை கிடைக்கிறதில்ல, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கடுகு எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 10-20 பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நான் கொஞ்சம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ ஊற்றிடலாம். இதில் புளி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா புளிப்பாக சாப்பிடுவீங்க மீன் குழம்புனா கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் புளி போட்டு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி வேறு நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு 1/2 லெமன் அளவுக்குள்ள புளியை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணி இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம எல்லாமே வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் புளி சேர்த்துருக்கறதுனால அந்த புளியோட பச்சை வாசனை மாறட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் தான் வந்து மீன் குழம்பு, உப்பு காரம் இருந்தால் தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கொதிக்கட்டும் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் தடவி ஊற வச்சுட்டேன். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புல வந்து மீன் போடும்போது நல்லா சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ மீனையும் குழம்புல போட போகிறதில்ல. இது வந்து பொரிக்கிறதுக்கும் நான் இதிலேருந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 7-8 பீஸ் மட்டும் குழம்புல சேர்த்துட்டு மிச்சத்தை நான் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னெல்லாம் மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னா மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து லெமன் இதை போட்டு பிழிஞ்சு விரவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மீன் நல்லா வெந்திருக்கும், 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்புனாலே இப்படி எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மீனை போட்டுட்டு ரொம்ப கிளற வேண்டாம், கிளறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும். ஓகே, இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு மேலே தூவி இறக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.